சமாதான பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையாங்கிற ரெண்டாவது பார்ப்போம். ஆனால் நாங்கள் ஈரான் சமாதானத்துக்கு தயார், நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், பாகிஸ்தான் நடத்த போகிறோம், அங்கே நடத்த போகிறோம், இங்கே நடத்த போகிறோம்ங்கிறாங்கல்ல. I don't like to say this. We've won this. This war has been won. உங்களை ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதனோட சமாதான பேச்சுவார்த்தை கிடையாது. நான் சொல்கிறத நீ கேளு என்று சொல்லணும். Are you afraid of a U.S. invasion in your country? No, we are waiting for them. You are waiting for the U.S. military to invade the ground troops? Yes. அப்ப இங்க ஜெயிக்கிறங்கிற கதையே இல்ல. டொனால்ட் ட்ரம்பினுடைய கதையை வந்து குடிகாரண்ட பேச்சு மாதிரி நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதான். ஈரான் ஏன் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்க வேண்டும்? அவனுக்கு காசை கொடுக்க என்னன்னா எங்களை நீங்க பாதுகாத்துக்கணும், உங்களுக்கு இவ்வளவு நாங்க தருவோம்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பாதுகாத்தானா? நேத்து கத்தார் தெளிவா அறிவிச்சிட்டாங்க, எங்களுடைய பிராந்தியம் முழுவதுமே பாதுகாப்பற்றதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடையாது, தோத்துட்டோம் தான் அறிவிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட நோக்கம் இஸ்ரேலை பாதுகாக்கிறது. அதையும் பாதுகாக்க முடியாம போயிடுச்சு, அது வேற விஷயம். இஸ்ரேல் காரணம் அல்லது அமெரிக்கா காரணம் ஷியாவை அழிச்சா போதும்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, சொற்பமானவங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம திருத்த முடியாது. இஸ்ரேலுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்குதா? ஈரானுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்குதா? அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்குதா? சவுதிக்கு இல்லையா? யுஏஇக்கு இல்லையா? சவுதி அரேபியா ஏன் யமன்ல போய் யுத்தம் பண்ணி அவ்வளவு பெரிய நாட்டை பிடிச்சி வச்சிருக்கான்? கரண்ட் இல்லாம போச்சுன்னா இங்க நமக்கு பெட்ரோல் தான் பிரச்சனை, அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிறான். நமக்கு பெட்ரோல் பிரச்சனை, அவங்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை. அந்த பிரச்சனை உண்டாயிரும்ங்கிறதுனால தான் இப்ப ட்ரம்ப் வந்து 2 நாள் கொடுத்த கெடுவை நாங்க 5 நாள் ஆக்குறோம். இதுவரையிலே பதில் தாக்குதல்களை மத்திய கிழக்கு நாடுகள் மேற்கொள்ளவில்லை. என்ன காரணம்? அவன் அமெரிக்காவுக்கே அடின்னு அடிக்கிறான். இவங்க எத்தனை நாடு சேர்ந்து அடிச்சாலும் அமெரிக்காவை விடவா, இஸ்ரேலை விடவா, எவன் போய் அடிச்சாலும், இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய நாடுகளே வரையலான்ட்டான். இவங்களுக்கு அவ்வளவு பலம் இருந்தா இஸ்ரேலோட சண்டைக்கு போயிருப்பாங்க. ஒன்னும் பலமும் கிடையாது. தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே ஈரான் இஸ்ரேல் சம்பந்தமான யுத்தம் பற்றி கலந்துரையாட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றுடன் 26 நாட்கள் நிறைவடைகின்றது. இந்த நிலையிலே இந்த யுத்தத்திலே வெற்றி யார் பக்கம் இருக்கின்றது, இழப்புகள் எப்படி இருக்கின்றன என்பவற்றை நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி சர்வதேச அரசியல் விவகாரங்களை தொடர்ந்தும் பேசி வரக்கூடிய, குறிப்பாக காசா விவகாரம் சம்பந்தமாக கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்தும் பேசி வரக்கூடிய சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களை அழைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 35 வருட காலமாக சர்வதேச அரங்கில் பல்வேறுபட்ட தடைகளுக்கு மத்தியிலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக ஈரான் அடைந்திருக்கக்கூடிய இந்த அடைவுகளை பற்றி, அவர்களுடைய தன்னம்பிக்கை விவேகத்தால் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த அடைவுகளை பற்றி இப்போது வல்லரசுகள் வில்லி பிதுங்கி போயிருப்பதை அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கு. இந்த யுத்தம் ஆரம்பித்து இன்றுடன் 26 நாட்கள் நிறைவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையிலே பல அரசியல் ஆய்வாளர்கள், குறிப்பாக சிங்கள ஊடகங்களில் கூட பேசக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் இந்த யுத்தத்திலே ஈரான் பக்கம்தான் வெற்றி அதிகமாக காணப்படுவதாக சொல்லி வருகிறார். நாங்கள் வெற்றி தோல்வியை தாண்டி இந்த யுத்தத்திலே இப்போது ஈரான் அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் அவர்கள் நாடிய விடயங்களை அடைந்து விட்டார்களா? இல்ல, முதலாவது இந்த யுத்தம் நாடிய அவர்கள், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் என்று இருக்குமாக இருந்தா இன்னைக்கு அவங்க சாதிச்சிருக்கணும். இன்றைய நாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னா 26 நாட்கள் தான் சதாம் ஹுசைனை கவிழ்ப்பதற்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. 26வது நாட்களோட ஈராக்கினுடைய மொத்த வாரையே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈராக்கை கைப்பற்றிட்டோம், வார் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மொத்தமாகவே ஈராக்கில் அமெரிக்கா தான் அவர்களுடைய வல்லாதிக்கத்தை நிலைநாட்டினார். இன்னைக்கு 26வது நாள் தாண்டி கொண்டிருக்கிறது ஈரானில். இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரான் அவங்க கைப்பற்றலை, ஈரானுடைய வான்பரப்பை கைப்பற்றலை, ஹொர்முஸ் நீர்நிலையை விடுவிக்க முடியாமல் இருக்குது. மொத்தத்தில் அவர்கள் சொன்ன எந்த ஒன்றையும் அடைய முடியலை. குறிப்பாக
அணு ஆயுதத்தை நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க போகிறாங்க, யுரேனியத்தை மொத்தமாக நாங்கள் அழிக்க போகிறோம்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் அழிக்கப்படவில்லை. இரண்டாவது, ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய ஏவுகணை கேப்பபிலிட்டியை வந்து நாங்கள் குறைக்க போகிறோம், இல்லாமல் ஆக்க போகிறோம்னு சொன்னாங்க. இதுவரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா 400 ஏவுகணை மையங்களை நாங்கள் அழிச்சிருக்கோம்ங்கிறாங்க. 400 ஏவுகணை மையம்னா 400 நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மையங்கள் நம்ம நினைச்சிடக்கூடாது. 400 மெஷினரிஸ் அர்த்தம். ஒரு லாரி அதில் ஒரு ஏவுகணை, ஒரு லாரி அதில் ஒரு ஏவுகணை, இதில் 400 அர்த்தம். அழிச்சிருந்தால் கூட இவ்வளவுதான் அவங்க அழிச்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், ஆட்சி மாற்றத்தை நாங்கள் ஈரானுக்குள்ளே உண்டாக்குவோம்னாங்க. அதனால தான் ஆயத்துல்லா அலி ஹாமனியும் அவங்க கொன்னாங்க. ஹாமனி கொல்லப்பட்டார், அலி லாரிஜானி கொல்லப்பட்டார், ஐஆர்ஜிசியினுடைய தளபதி கொல்லப்பட்டார். யார் கொல்லப்பட்டாலும் அவர்களால் இதுவரைக்கும் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க முடியாமல் இருக்கிறது ஈரானுக்குள்ளே. ஈரானுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அப்படிப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி 35 ஆண்டுகளுக்கு மேலாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே அவன் தனிமையாக இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. இப்போதான் உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. எனவே அவர்கள் நினைச்ச எதையுமே இந்த நிமிஷம் வரைக்கும் அடைய முடியாமல் இருக்கிறது. நீங்கள் அப்படி சொன்னாலும் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று அறிவித்திருக்கிறார் ஊடகங்களுக்கு, இந்த யுத்தத்திலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று. எந்த அடிப்படையிலே அவர் அப்படி சொல்றார்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 3வது நாள்லேயே இதை சொன்னார். யுத்தம் ஆரம்பிச்சு 3வது நாள்லேயே நான் ஜெயிச்சிட்டேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டா, ஒரு திமிரு பிடிச்ச ஒரு இளைஞன் வயதானாலும் திமிரு அடங்காம இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேஸ் அவர். பொதுவாக நீங்க அமெரிக்க அதிபரும் அப்படித்தான் இருப்பாரு. நார்த் கொரியாவினுடைய ஜனாதிபதி கிம் உன் ஜாங் இருக்கிறாரா இல்லையா, அவர் அப்படித்தான் இருப்பாரு. பேர் கொஞ்சம் முன்ன பின்னாகும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் அப்படித்தான் இருந்தாரு. எந்த ஒரு, அதாவது எல்லா அரச கட்டமைப்புலையும் நம்ம பென்ஷன் பீரியட்னு ஒன்று வச்சிருக்கோமா இல்லையா, ஒரு 60 வயசை தாண்டா ஓய்வூதியம்னு வச்சிருக்கிறோம். இந்த ஜனாதிபதி முறைமைகளுக்கு சில நாடுகள் அப்படி வச்சில்லை. அதுக்கு வைக்கணும், முதல்ல அதுக்கு தான் வைக்கணும். ஏன்னா இந்த பென்ஷன் வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் ஆட்சியை கையில் கொடுத்து முடிய அவருக்கு என்ன செய்யறதுன்னு புரிய மாட்டேங்குது. அவர் வயசுக்கு அதை திங்க் பண்ண முடியாது. அவருக்கு திமிரு தான் கொடு, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிற என்று சொல்லி அந்த திமிருப்பட்ட நிலையில தான் அவர் நடந்து கொள்றாரு. அதனால தான் அந்த எனக்கு தான் நீங்கள் எல்லாரும் நொபேல் பரிசை தரணும், நொபேல் பரிசை தாங்கன்னு கேட்டார்ல, எவனாவது பரிசு கேட்டு வாங்குவானா? அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ட்ரம்ப் அப்படிப்பட்ட ஒரு ஆள். 3வது நாள்லயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னாரு. பிறகு 5வது நாள் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னாரு. பிறகு என்ன சொன்னாருன்னா, ஈரானுடைய ஏவுகணை பலத்தில் 80% நாங்கள் அழிச்சிட்டோம்னாரு. 80% அழிச்சிருந்தா இப்போ யுத்தம் முடிஞ்சிருக்கணும். அழிச்சிட்டோம்னாரு. ஈரானுடைய கடற்படையை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டோம், ஈரானுக்கு கடற்படையே கிடையாதுன்னாரு. அதுக்கு பிறகு ஈரானுடைய கப்பல்களில் 36 கப்பல்களை மூழ்கடிச்சோம்னாரு. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 கப்பல் மூழ்கடிச்சதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று ஸ்ரீலங்கன் பார்டரில் மூழ்கடிக்கப்பட்ட டேனா, அந்த கப்பல் அமெரிக்காவினுடைய சப்மெரினால தாக்குதலுக்குள்ளாகியது. நம்ம நாடு தாக்கலை காப்பாற்றி எடுத்தாங்க இந்த கப்பல். 2வது ஈரானுடைய ஒரு மெடிக்கல் கப்பல். இந்த 2 தவிர எங்கேயுமே அமெரிக்கா ஈரானுடைய கப்பல்களை மூழ்கடிக்கல, அதாவது மிலிட்ரி கப்பல்களை. மற்ற கப்பல்களை மூழ்கடிச்சிருப்பாங்க, பிசினஸ் கப்பல்களை. அப்போ 36 கப்பல்களை மூழ்கடிச்சேன்னு சொல்லி 10வது நாள் சொன்னவர் 13வது நாள் என்ன சொன்னார்னு கேட்டால், இல்லை அது 30 கப்பல்னாரு. அப்போ மீதி 6 கப்பல் திருப்பி வந்துருச்சா? அப்போ இவர் சொல்லி வந்த எல்லாமே என்னன்னு கேட்டால், இந்தா ஜெயிச்சிட்டோம், அந்தா ஜெயிச்சிட்டோம், அழிச்சிட்டோம், பிடிச்சிட்டோம்னாரு. இதை தாண்டி அமெரிக்காவுடைய சென்டகாம் இருக்கிறாங்க. சென்டகாம்னா இந்த யுத்தத்தை பண்ணக்கூடிய இந்த தரப்புக்கு சென்டகாம்னு சொல்லுவாங்க அமெரிக்காவுடைய படைகளுக்கு. அந்த படைகளுடைய சீஃப் என்ன சொன்னார்னு கேட்டால், ஈரானுடைய ஹொர்முஸ் பகுதிகளில் அவங்களுடைய ராணுவ பலத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், எனவே ஹொர்முஸ் இனி ஃப்ரீ அப்படின்றாரு. இப்போ ஹொர்முஸ் ஃப்ரீன்னா எல்லா நாடும் போயிட்டு வரணுமா இல்லையா? அப்போ என்னன்னா எல்லாமே போய். அதனால தான் இஸ்மாயில் பகாய் என்கிற ஈரானுடைய கூட்டுப்படைகளுடைய தளபதி என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் அமெரிக்காவை நம்புவதற்கு தயாரில்லை. நெத்தன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் பிறவியிலேயே இயற்கை பொய்யர்கள். அவங்களுக்கு பொய் சொல்றதுங்கிறது மேட்டர் உலகமே பார்க்குது, பச்சை பொய்ன்னு தெரியுது. அதை திரும்ப சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய பொய்யனா இருப்பாங்க. அதனால அவர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னது பச்சை பொய்யான விஷயம். அவர் ஜெயிச்சிருந்தா ஈரான் விழுந்திருக்கணும், இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. நாங்க சமாதானம் பேச்சுவார்த்தை நடத்தி ஜெயிச்சவனோட ஏன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? சமாதான பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையாங்கிற 2வது பார்ப்போம். ஆனா நாங்கள் ஈரான் சமாதானத்துக்கு தயார், நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்தப்போகிறோம், பாகிஸ்தான் நடத்தப்போகிறோம், அங்கே நடத்தப்போகிறோம், இங்கே நடத்தப்போகிறோம்ங்கிறாங்கல்ல. உங்களை ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சவனோட சமாதான பேச்சுவார்த்தை கிடையாது, நான் சொல்கிறத நீ கேளு என்று சொல்லணும். அப்போ இங்கே ஜெயிக்கிறங்கிற கதையே இல்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய கதையை வந்து குடிகாரண்ட பேச்சு மாதிரி நம்ம நினச்சிக்கிற வேண்டியதான். பொறிக்குள் சிக்கிய நரிகள் கௌரவமாக தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலே இலங்கையிலே அதிகமான தமிழ் பேசக்கூடிய மக்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை
ஈரான் இஸ்ரேலை தாக்குவது ஓரளவு நியாயம். அதாவது இஸ்ரேலை யாராவது தாக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும் என்பதிலே பலருக்கும் ஒரு விதமான திருப்தி, சந்தோஷம் இருக்கின்றது. ஆனால் ஈரான் ஏன் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்க வேண்டும் என்ற விடயத்திலே மிகப்பெரிய கேள்வியும் கவலையும் அவர்களுக்கு இருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளை ஈரான் இதுவரைக்கும் டைரக்டா தாக்கல. மத்திய கிழக்குல சில இடங்களில் தாக்குதல் நடத்துகிறது. அந்த தாக்குதல்கள் ஈரான் எங்கேயுமே பொறுப்பெடுக்கவே இல்லை. அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளும் ஈரானை டைரக்டா குற்றம் சொல்லவே இல்லை. ஈரான் தாக்குகிற இடங்கள் எதுன்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய பேஸ், அமெரிக்கா இராணுவ தளங்களை தாக்குறாங்க. அது குவைத்து, சவுதி, பஹ்ரைன், UAE எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது GCC கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த தளங்களை தாக்குறாங்க. ஈரான் அமெரிக்காவோட தான் சண்டை பிடிக்குது. அப்போ அமெரிக்காவோட சண்டை பிடிக்கல, ஒன்றோ நேரடியாக அமெரிக்காவுக்கே அடிக்கணும், இல்லைன்னா அமெரிக்காவுடைய சொத்துக்களுக்கு அடிக்கணும். இப்போ அமெரிக்காவுடைய சொத்துக்கள் GCCயில் இருக்குது. GCCயில் ஏன் இருக்குதுன்னு கேட்டால், எங்களோட நாட்டில் நீங்கள் வந்து தளத்தை அமைச்சுக்கிறீங்க, எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்கன்னு சொல்லி பண்டைய கால மன்னர்கள் மாதிரி இன்றைய கால மன்னர்களும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு காசை கொடுக்க என்னன்னா, எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறணும், உங்களுக்கு இவ்வளோ நாங்கள் தருவோம்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பாதுகாத்தானா? நேற்று கத்தார் தெளிவாக அறிவிச்சிட்டாங்க, எங்களுடைய பிராந்தியம் முழுவதுமே பாதுகாப்பற்றதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு இனி எங்களுக்கு கிடையாது, தோத்துட்டோம்ன்றதை அறிவிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட நோக்கம் இஸ்ரேலை பாதுகாக்கிறது. அதையும் பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு, அது வேறு விஷயம். அப்போ GCCயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்குறாங்க. சில இப்போ இன்னைக்கு குவைத்தினுடைய ஏர்போர்ட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. குவைத் ஏர்போர்ட்னு சொன்னால், குவைத் ஏர்போர்ட்டில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கும். அமெரிக்காவினுடைய பேஸ், அமெரிக்காவினுடைய விமானங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அமெரிக்காவினுடைய தூதுவராலயங்கள், அமெரிக்காவினுடைய கம்பெனிஸ். அமெரிக்கா வந்து கூட்டு கம்பெனியாக இருப்பாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனிஸ் நடத்துவாங்க. இந்த கம்பெனிஸ் மேலே எல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க. GCCயினுடைய நாடுகள் மேலே எந்த தாக்குதல் நடத்தலை, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இதுவரைக்கும் அவங்க தாக்குதல் நடத்தலை. இதை தாண்டி சவுதி அரேபியாவுடைய யான்பு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. சவுதி அதை தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் எந்த சந்தர்ப்பத்திலையும் இதுவரைக்கும் யான்புக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லலை. ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது யான்புக்கு. ஏன்னு கேட்டால், சவுதி அரேபியாவுடைய 70% பெட்ரோல் ஹொர்முஸ் வழியாக போனாலும் 30% பெட்ரோல் யான்புல இருக்குது. அது ரெட் சி வழியாக மேலே போயிடும். அதை தடுக்கணுமாக இருந்தால் யான்புக்கு அவங்க அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரான் இன்னும் அதை அறிவிக்கலை, ஆனால் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் கிடையாது. இந்த தாக்குதல் நடத்துவது என்னன்னு கேட்டால், நான் உனக்கு அடிக்கிறேன், நிறுத்த சொல்லி அவன்கிட்ட போய் சொல்லு. ஒன்னு அவன் பாதுகாக்கலை, அவன் இடத்துக்கு அடிச்சுவிட்டு நீ போய் அமெரிக்காட்ட சொல்லணும் நிறுத்துன்னு சொல்லு. உனக்கு அவன் பாதுகாப்பு இனி கிடையாது, அவனை நம்பி இருந்த நீ நாசமா போயிட்ட, புரிஞ்சுக்க. இதை உணர்த்துவதற்காக கூட இருக்கலாம். ஆனா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், சில இது ரெண்டு ஆதரவு தரப்பு இருக்குல்ல. ஒன்று ஈரான் ஷியாக்கள், எனவே நாங்கள் அவங்களை ஏற்றுக்கவே மாட்டோம், இஸ்ரேல் காரணோ அல்லது அமெரிக்கா காரணம் ஷியாவை அழிச்சா போதும்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, சொற்பமானவங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம திருத்த முடியாது. இதே நேரத்தில் இன்னொரு தரப்பு இருக்கிறாங்க, சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற நாடுகள் எல்லாமே நல்லவங்க, ஈரான் கெட்டவங்க, இந்த மாதிரி ஈரானை பார்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஈரானுக்கும் இஸ்ரேல் வந்து எப்படி பறந்துபட்ட கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்குறதுக்கு தயார் இருக்குதோ, அது மாதிரி ஈரானும் ஒரு பறந்துபட்ட பாரசீகத்தை உருவாக்குறதுக்கு சவுதி, மிடில் ஈஸ்ட் எல்லாத்தையும் பிடிக்கிற நோக்கத்தில் இருக்கிறதுனால எந்த அரபு நாடுகளும் ஈரானை ஏற்றுக்கொள்ளாது, ஏன்னா அவங்களே கைப்பற்ற இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க. நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான், இந்த இன்னொரு நாட்டை கைப்பற்றுவது, ஆக்கிரமிப்பது என்பது இஸ்ரேலுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்குதா, ஈரானுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்குதா, அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்குதா, சவுதிக்கு இல்லையா, UAEக்கு இல்லையா? சவுதி அரேபியா ஏன் யமன்ல போய் யுத்தம் பண்ணி அவ்வளோ பெரிய நாட்டை பிடிச்சி வச்சிருக்கிறான்? யமன்ல ஹவுத்திகள் இருக்கக்கூடிய தரப்பை தவிர மிச்சம் எல்லாமே சவுதி கண்ட்ரோலில் தான் இருக்குது. சவுதி இப்போ இந்த போன மாதத்துக்கு முந்தின மாதம் வரைக்கும் சவுதி அரேபியா யமன்ல குண்டு போட்டு தாக்குதல் நடத்தினான். ஏன் பிடிக்கணும்? அவங்களுக்கு நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை, நாங்கள் பிடிக்க வேண்டிய தேவை இல்லைன்னா சவுதி எல்லை, அது எல்லையோட சேர்த்து ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஹதரமவுத்தில் இருந்து சனா வரைக்கும் பல பகுதிகளில் அவங்க, சனா வந்து ஹூத்திஸ்ட் இருக்குது, சனா ஒட்டிய பகுதிகள் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. UAE சோமாலியா வரைக்கும் வெப்பன் சப்ளை பண்ணி ஏன் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறான்? UAEக்கு பிடிக்கிற எண்ணம் இல்லையா? UAEக்கு சொந்தமான அல்மூசா தீவுகளை ஈரான் கைப்பற்றி வச்சிருக்குங்கிற விமர்சனத்தை சொல்கிறாங்க. ஏன் UAE யமனுக்கு சொந்தமானதை கைப்பற்றி வைக்கலையா? UAEயும் இஸ்ரேலும் சேர்ந்து யமனுக்கு சொந்தமான ஒரு தீவை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. இதில் நியாயம் பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. இது குரானும் கிடையாது, சுன்னாவும் கிடையாது. இது ஆக்கிரமிக்க நினைக்கிறவங்க அத்தனை பேரும் சவுதி அரேபியாவுக்கு நான் தான் பெரிய அண்ணனா இருக்கணும் என்ற நம்பிக்கை இருக்குது, எண்ணம் இருக்குது. UAEக்கு நான் தான் மிடில் ஈஸ்டுக்குள்ள பெரிய ஆள் ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுக்கு நான் தான் எல்லாரையும் சேர்த்து அரபு நாட்டுக்காரலாம் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் தான் பெரிய ஆள், யூதர்கள் தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் இருக்குது. ஈரானை பொறுத்தவரை நாங்கள் பாரசீகர்கள், நாங்கள் தான் ஆளணுங்கிற எண்ணம் இருக்குது. இப்படி எல்லோருக்குமே இந்த எண்ணங்கள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், இந்த யுத்தம் என்பது அமெரிக்க இஸ்ரேல் சேர்ந்து ஈரானுக்கு அடிக்கிறான்.
அப்போ ஈரானுக்கு அடிக்கும்போது ஆல்ரெடி காசாவுக்கு அடித்தான். காசா மக்கள் திரும்பி நின்று தாக்குதல் நடத்தினாலும் பலத்த அழிவுகள் காசாவுக்குள்ளே ஏற்பட்டிருக்குது. ஆனால் ஈரானுக்குள்ள அது அவங்களால பண்ண முடியலை. ஈரான் கெத்தா எலும்பி நின்றுக்கிட்டு இருக்கிறான். இந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்களை நம்ம பார்க்கணுமே தவிர ஜிசிசி கண்ட்ரிஸை பொறுத்தவரையில் அந்த கண்ட்ரிஸுக்கு ஈரான் டைரக்டாக எந்த தாக்குதலையும் இன்னும் நடத்தலை. ஆனால் நடத்துவோம் இருக்காங்க. எப்பன்னு கேட்டால் ஈரானுடைய மின்சார நிலையங்கள் மேலே சொன்ன மாதிரியே அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினால் நாங்கள் ஜிசிசி கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய எல்லா மின்சார நிலையங்களுக்கும் தாக்குதல் நடத்துவோம். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மின் நிலையங்களுக்கு தாக்குதல் நடத்துவோம் இருக்காங்க. இது நடந்தால் நினச்சிக்கிறங்க, இனி ஜிசிசியும் கிடையாது, இஸ்ரேலும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், அரபு நாடு வந்து கடல் நீரை நன்னீராக்கித்தான் குடிநீராக்குவாங்க. அங்கே நல்ல தண்ணி கிடையாது. கடல் தண்ணியை உப்பு தண்ணியை எடுத்து தான் நன்னீராக்குவாங்க. இதுக்கு அவங்களுக்கு கரண்ட் வேணும். அதை தாண்டி பெட்ரோலிய உற்பத்திக்கே கரண்ட் வேணும் அவங்களுக்கு. இதை தாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா? நம்ம நாட்டில் ஏசி இல்லாட்டி நத்திங். நமக்கு ஏசி இல்லாமல் அங்கே குடிசை கைத்தொழில் கூட நீங்கள் பண்ண முடியாது. பாலைவனம். அது ஜிசிசியாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஏசி வேணும். கரண்ட் பவர் பிளானட்டுகளுக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா இங்கே நமக்கு பெட்ரோல் தான் பிரச்சனை. அல்ல அப்படி தான் வச்சிருக்கிறான். நமக்கு பெட்ரோல் பிரச்சனை, அவங்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை. அந்த பிரச்சனை உண்டாயிரும்ங்கிறதுனால தான் இப்போ ட்ரம்ப் வந்து 2 நாள் கொடுத்த கெடுவை நாங்கள் 5 நாள் ஆக்குறோம், பவர் பிளானட்டுகள் மேலே அட்டாக் பண்ண மாட்டோம்ன்ற முடிவுக்கெல்லாம் வந்திருக்காரு. எனவே இதுவரைக்கும் அவங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பொதுமக்களுக்கு கஷ்டம் வர்ற மாதிரி அட்டாக் நடக்கல. நீங்கள் ஜிசிசி கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களோட அன்றாட வேலைகளை செய்யத்தான் செய்கிறாங்க. ஃபோனுக்கு அலர்ட் வரும், இப்போ இந்த ஏவுகணை வந்துகிட்டு இருக்குதுன்னு அவங்க கவனமாக இருக்கணும். அப்போ பொதுமக்கள் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு தாக்குதல் நடக்குதுன்னு கேட்டால் இவங்க இன்டர்பிரிட் பண்ணுறாங்க. இப்போ யூஏயில் இருக்கக்கூடிய தேடு அல்லது அயன் டோம் சிஸ்டம் என்ன செய்யும்னு கேட்டால் வரக்கூடிய ஏவுகணையை தடுக்கும். தடுக்கல அது வெடிச்சு செதறி அந்த பாகங்கள் கீழே விழுந்து சில ஆபத்துகள் நடக்குமே தவிர அது இல்லாமல் எந்த ஆபத்துகளும் நேரடியாக கிடையாது. இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது நாங்கள் பார்த்தோம், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், குவைட்டாக இருக்கட்டும், இன்னும் கட்டாராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பலத்த கண்டனங்களை தெரிவித்தார்கள். நாங்கள் திருப்பி அடிப்போம், கவனமாக இருங்கள், தாக்குவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். இதுவரையிலே பதில் தாக்குதல்களை மத்திய கிழக்கு நாடுகள் மேற்கொள்ளவில்லை. என்ன காரணம்? மத்திய கிழக்கு நாடுகள் பதில் தாக்குதல் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று, மத்திய கிழக்கு நாடுகளை நீங்கள் எப்படி நினச்சிக்கிறேன்னு கேட்டால் கையை பொத்தி வச்சுக்கிடுவாங்க. பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கும்பாங்க. திறந்து காட்டினா உள்ள ஒன்றும் இருக்காது. இப்போ யுத்தத்துக்கு போனாங்கன்னா இன்னும் கேவலப்பட்டுருவாங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லா நாடுகளுமே அமெரிக்காவையும் அவங்களுடைய ஆயுதத்தையும் தான் நம்பி நின்றது. ஏன்னா உலகத்தில் நீங்கள் வியட்நாம் வார் எடுத்துக்கிட்டால் வியட்நாம் வாரில் அமெரிக்கா தோற்று போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சு நடந்த ஓர்கள் எல்லாம், ஓப்பனாக நடந்த ஓர்களில் ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், இந்த ஓர்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்துருச்சுன்னா எல்லா நாடும் அரண்டுருவாங்க. யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு வந்துருச்சுன்னா அரண்டுருவாங்க. ஏன்னா விமானம் தாங்கி கப்பல், F-35 விமானங்கள் இருக்குது, F-14 வகையான விமானம் இருக்குது, F-22 விமானம் இருக்கிறது. அவர்களுடைய எல்லா தளமும் மத்திய கிழக்கில் இருக்குது. அமெரிக்கா நினைச்சா உலகத்தில் எவனையும் அடிக்கலாம்ங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இதை நம்பித்தான் ஈரான் மேலே அமெரிக்கா அட்டாக் பண்ணினாலும் ஈரானால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மேலே ஈரான் அடித்தாலும் உடனே அமெரிக்காவுடைய தேட் இருக்குது, தேடுன்னா அதை வரக்கூடிய மிசைலை தடுக்கக்கூடியது, தடுத்துருவாங்க என்கிற நம்பிக்கையில் எல்லா அரபு நாடுமே இருந்தாங்க. இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஈரான் அடிக்க ஆரம்பித்ததோட இவங்களால் தடுக்க முடியலை. ஏன்னா இந்த தேடாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு அட்டாக் வரும்போது நீங்கள் அதுக்கு பதிலடி குறித்த அளவு தான் கொடுக்க முடியும். இப்போ நேற்று இஸ்ரேல் யூஎன்ல ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றான். எதுக்கு கொண்டு வர்றான்னா, இந்த கொத்து குண்டு இருக்குல்ல, கிளஸ்டர் குண்டும்பாங்க, இந்த கொத்து குண்டுகளை போட வேணாம்னு சொல்லுங்க. யுத்தத்தில் இதெல்லாம் ஈரான் பயன்படுத்துது, பொதுமக்கள் சாகுறாங்க. அப்போ காசாவில் செத்ததெல்லாம் ஆடு மாடு மந்தைகளா? அங்கே கிளஸ்டர் குண்டை இஸ்ரேல் போட்டுச்சு, அப்போ யாரும் கேட்கலையே. அதே மாதிரி லெபனானுக்குள்ள கிளஸ்டர் குண்டு போட்டிங்களா? அப்போ நான் இப்போ போடுறது சரின்னு சொல்ல வரல, யார் மேலே போட்டாலும் பிள்ளை தான். ஆனால் அப்பயே உங்களுக்கு வலிக்கலை. இந்த கிளஸ்டர் குண்டுகளை பொறுத்தவரையில் அது என்ன ஆகும்னு கேட்டால், அது நீங்கள் எப்போ தடுக்கலாம்னு சொன்னால், அது விண்வெளியை விட்டு இவன் ஏவிட்டான், திருப்பி எல்லைக்குள்ளே வந்து நுழையும் போதே அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா தடுத்துடலாம். அதில் தலை விரிய முன்னாடி, தலை இப்படி இருக்கும், அது விரிய முன்னாடி நீங்கள் அட்டாக் பண்ணி தடுக்கணும். விரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு தடுக்கலை. ஏன்னா 1ல் இருந்து 24 விரியும், 24ல் ஒவ்வொன்றுலையும் 80 விரியும். கிட்டத்தட்ட 2000 குண்டு 8 to 10 கிலோமீட்டருக்கு அட்டாக் பண்ணும். அப்போ இது இஸ்ரேலால் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. தாங்க முடியாமல் அவங்களால எப்படா இதை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறமேன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு குண்டுகளையும் இதுவரைக்கும் அவங்க கிளஸ்டரோ அல்லது சிஜியிலோ
கரம் ஷஹரோ, இந்த மாதிரி பயங்கரமான குண்டுகள் இருக்குது. இந்த எதையுமே ஈரான் இதுவரைக்கும் சவுதி மேலேயோ, குவைத் மேலேயோ, பஹ்ரைன் மேலேயோ, அரபு நாடுகள் எந்த கண்ட்ரிஸ் மேலேயுமே அவங்க பயன்படுத்தலை. ஏன்னா அவங்களோட நோக்கம் அரபு நாடுகளுக்கு அடிக்கிறது இல்லை, ஜிசிசியில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய தலைகளுக்கு அடிக்கிறது. இப்படி இருக்கும்போது அரபு நாடுகள் நினைச்சாங்க அமெரிக்காவுடைய தேடு போய் தடுத்துரும், எல்லாருமே தடுத்துரும், அதனால நம்ம வர்றதை பார்த்துக்கலாம் இருந்தாங்க. அமெரிக்கா நம்மளை காப்பாற்ற நேற்று கத்தாருடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல அது விளங்கிடுச்சு. ரெண்டாவது சொல்றாங்கல்ல, நாங்க வருவோம், சண்டை பிடிப்போம், நாங்களும் 2 பார்ப்போம்ங்கிறாங்கல்ல, இது சும்மா வெத்து வேட்டு பேச்சு. 7 மணி போய் பாருங்கன்னு சொல்லி பாருங்க, அங்க போய் ஒன்றும் செய்யல. ஏன்னா நீங்க நம்பி இருந்தது அமெரிக்காவை, அவன் அமெரிக்காவுக்கு அடிச்சுட்டான். நீங்க முகமது அலி கிலேயோட பின்னுக்கு நிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, பெரிய பாக்ஸர் தானே அவரோட நீங்க, அவர் பெரிய குத்துச்சண்டை வீரர், அவரை நம்பிக்கிட்டு தான் நீங்க இருக்கிறீங்க. ஒருத்தன் முகமது அலி கிலேயே கீழே அடிச்சு கீழே உடுத்தாட்டி விட்டான், நீங்க போய் நிக்கலுமா? அவன் அமெரிக்காவுக்கே அடின்னு அடிக்கிறான். இவங்க போய் இவங்க எத்தனை நாடு சேர்ந்து அடிச்சாலும், இப்ப அமெரிக்காவை விடவா, இஸ்ரேலை விடவா, எவன் போய் அடிச்சாலும், இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய நாடுகளே வரையலான்ட்டான், யூரோப் கண்ட்ரியில் பிரான்ஸ் வரையலான்ட்டான், எந்த நாடுகள் நாங்கள் உள்ள வரமாட்டோம்ங்கிறாங்க, ஜப்பான் வரையலாங்கிறான். இந்த நாடுகளே வரையலான்னும் போது நாங்கள் போய் அடிப்போம்னா கையை பொத்தி வச்சுக்கிட்டு பாம்பு இருக்குன்னு சொல்கிற கதை. நாங்கள் வருவோம்ங்கிறாங்க. இன்னும் மேலதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நம்பி இருக்கிறதே பாகிஸ்தானை. பாகிஸ்தான் சொன்னால் கூட ஓகேண்டலாம், அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது, அவங்கள்ட்ட கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணைகள் இருக்குது, அவங்க பலத்தோடு இருக்கிறாங்க, F-16 வகையான போர் விமானங்கள் இருக்குது. அந்த போர் விமானங்கள் பாகிஸ்தான இந்தியாவோட மட்டும்தான் பயன்படுத்தக்கூடாது, வேற எந்த நாட்டோடையும் பாகிஸ்தான் பயன்படுத்தலாம்ங்கிற நிபந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால பாகிஸ்தான் சண்டைக்கு வருதுன்னா அதை நம்பலாம், ஓகே போவாங்க. இவங்க சும்மா வெத்து வேட்டி, இவங்களால போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, தலைமுடியை கூட ஈரானில் பிடுங்க முடியாது. அதனால இவ்வளோ அடியை வாங்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு அவ்வளோ பலம் இருந்தால் இஸ்ரேலோட சண்டைக்கு போயிருப்பாங்க. ஒன்றும் பலமும் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு ஒரு பார்வையும் இருக்கிறது. தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக சண்டைக்கு போக மாட்டாங்கன்னு நான் இன்னும் ஆழமா நம்புறேன். UAE போனாலும் வேற யாரும் போக மாட்டாங்க, UAE போக வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டா அப்படி ஒரு சண்டைக்கு போனாங்கன்னா உள்நாட்டு குழப்பம் பெரிய அளவில் உண்டாகிடும். என்ன காரணம்னா இஸ்ரேல் காரன் தான் இப்போ ஈரானோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரேல் காசாவை அடிக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க, நீங்கள் யாருமே இஸ்ரேலோட சண்டைக்கு போகலை. ஆனால் அதே இஸ்ரேல் ஈரான் அடிக்கும்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக ஈரானுக்கு எதிராக போய் நிற்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஷியா சன்னி பிரச்சனையை விட்டுருங்க, பொதுவாக என்ன யோசிப்பாங்கன்னா காசா மக்களுக்காக ஈரான்காரன் வந்து நின்னான், அவனு நின்றதுனால இவ்வளோ பெரிய சண்டை வரைக்கும் வந்து நின்றுடுச்சு. இப்போ நீங்கள் இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக, அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்காக ஈரானுக்கு எதிராக போவீங்களான்னா ஷியா சன்னி பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க அரபு நாடுகளுக்குள்ள. அதுக்கு பிறகு இந்த முடியாட்சி எல்லாம் கவிழ்க்கப்பட்டுரும், இந்த மன்னர் ஆட்சியெல்லாம் இல்லாமல் போயிடும். இந்த பயமும் இருக்கிற காரணத்தில் ஷியா சன்னி பிரச்சனையாக இது மாறிடுச்சுன்னா இஸ்ரேலும் பின்வாங்கிடுவான், அமெரிக்காவும் பின்வாங்கிடுவான். 2 நாடும் பின்வாங்கிட்டு GCC கண்ட்ரிஸும் ஈரானும் பார்த்துக்கிறங்கன்னு விட்டுட்டு போயிடுவான். இந்த பயமும் அவர்களுக்கு இருக்கிறது, நல்லெண்ணத்தோடு உண்டான பயம் ஒன்றும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே GCC கண்ட்ரிஸ் எல்லாம் சண்டைக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனவே உங்களுடைய கருத்துப்படி மத்திய கிழக்கு நாடுகள் பதில் தாக்குதல்களை ஒருபோதும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை ராஜா. சரி, நாங்கள் இலங்கை விவகாரத்தை பற்றியும் இந்த நேர்காணலில் சில விடயங்களை பேச வேண்டும். குறிப்பாக இலங்கைக்கு தொடர்ச்சியாக பெட்ரோல் கிடைக்குமா என்ற சந்தேகம் இலங்கை மக்களிடத்தில் இருக்கின்றது. அதற்கான பதிலையும் நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்கிடையிலே ஸ்ரீதரன் MP அண்மையிலே சொல்லியிருந்தார், இந்த யுத்தத்திலே நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கக்கூடாது, ஏனென்றால் இலங்கையிலே நடந்த யுத்தத்திலே ஈரான் தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்டது, எனவே நாங்கள் இந்த யுத்தத்திலே ஈரானுக்கு எதிராக நிற்போம் என்ற ஒரு கூற்றையும் சொல்லியிருந்தார். இந்த 2 விடயங்களுக்கும் பதில் சொல்லுங்கள். முதலாவது என்னன்னா, ஸ்ரீதரன் MP அவர்களுடைய கூற்று முதல் 100% பிழையான வாதம். அது யதார்த்த ரீதியிலும் பிழையானது, மனிதநேயம் என்கிற அடிப்படையிலும் பிழையானது. அதை எப்படி பிழைன்னு நம்ம நிறுவனம்னு கேட்டால், எனக்கு இந்த பேச்சு அவர் சர்வதேச மகளிர் தினத்தில் இதை பேசியிருந்தார்னு நினைக்கிறேன். இதை கண்டதோடு எனக்கு ஒரு கவலை வந்தது. இப்போ அவர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஐயா சம்பந்தன் போன்ற
மனிதநேயமிக்க பல தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி, இப்போ இருக்கிற தலைவர்களும் சரி, அதில் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கிற பல தலைவர்களும் சரி, மனிதநேயத்திற்காக நிற்கக்கூடியவர்கள். காசா ஓரில் எல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த தலைவர்கள் நம்ம கூடவே நின்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தன் ஐயா போன்ற சிறப்பான தலைவர்களை கொண்ட அமர்ந்திருந்த இடத்துல ஸ்ரீதரன் இருந்துக்கிட்டு ஏன் இவ்வளவு ஒரு விவரம் இல்லாமல் இனவாதத்தின் உச்சியில் நின்று பேசுகிறார் என்கிற கவலை எனக்கு வந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், அதை நான் படிப்படியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கடைசி யுத்தத்தில் ஈரான் எங்களுக்கு எதிராக ஆயுதம் கொடுத்தது எங்கள் மக்களை கொல்வதற்கு. அதனால் நாங்கள் ஈரானுக்கு எதிராக இருக்கிறோம், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பது அவருடைய வாதம். இது முதல்ல சரிதானாங்கிறத ரெண்டு விதமாக பார்க்கணும். ஈரான் ஆயுதம் கொடுத்துச்சா இல்லையாங்கிறது ஒன்று, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கிறதுக்கான காரணம்ங்கிறது ரெண்டாவது. முதல் விஷயம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கடைசி யுத்தத்தில் இந்தியாவும் உங்களுக்கு எதிராக இருந்தது. அவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் இந்தியா தமிழர்களுக்கு எதிராகத்தான் கடைசி ஓரில் இருந்தது. கவர்மெண்ட் இலங்கை அரசுக்கு ஆதரவாகத்தான் முழுவதுமாக இருந்தது. நீங்க இப்ப இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறீங்க. ஸ்ரீதரன் எம்பி இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் இந்தியாவை கணக்கெடுக்க கூடாது, இந்தியாக்காரர்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவார். அவரு சொல்ல மாட்டார். ரெண்டாவது, கடைசி ஓரில் உக்ரைன் இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்தது. ஆனால் பாராளுமன்றத்தில் உக்ரைன் ரஷ்யா ஓர், நான் அந்த கிளிப்பை வேணும்னா உங்களுக்கு தர்றேன், அந்த வீடியோ எங்களோட கைவசம் இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா ஓரை பற்றி பேசுகிற நேரத்தில் இதோட அட்டாச் பண்ணி வேணும்னா போடுங்க, நான் தர்றேன். உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கிற நேரத்தில் ஸ்ரீதரன் எம்பி பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், உக்ரைன் தமிழ் மக்களை கொல்வதற்கு ஆயுதம் கொடுத்தது, ஆனால் நாங்கள் மனிதநேயமிக்கவர்கள். அவர்கள் கொடுத்திருந்தாலும் உக்ரைனில் ரஷ்யா மக்களை கொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, பொதுமக்களை யாரும் கொல்லக்கூடாதுன்றாரு. இன்று பாருங்கள், ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்பு கருதி உக்ரைன் மீது சண்டை செய்கிறது. உக்ரைனில் இருக்கிற மக்கள் துன்பப்படுகிறார்கள். அங்கிருக்கிற மக்கள் சாரை சாரியாக புறப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சம் மக்கள் இடம்பெயர்கிறார்கள். உக்ரைன் மீது நாங்கள் அனுதாபப்படுகிறோம். உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த பெண் விமானிகள், உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த விமானிகள், உக்ரைன் நாட்டுடைய விமானங்களை நீங்கள் பயன்படுத்தி வடக்கிலும் கிழக்கிலும் எங்கள் மீது குண்டுகளை பொழிந்தீர்கள். உக்ரைன் மீது நாங்கள் அனுதாபப்படுகிறோம். அப்போ உக்ரைன் உங்களுக்கு எதிராக ஆயுதம் கொடுத்திருக்கின்றது உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்தாலும் உக்ரைனில் பொதுமக்களை ரஷ்யா கொள்றதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்ங்கிறீங்க, ஏன்னா நீங்கள் மனித நியமிக்கவர்கள். சரி, ஒரு வாதத்துக்கு ஈரான் ஆயுதத்தை கொடுத்திருந்திருந்தாலும் நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஈரான் எங்கள் மக்களை கொள்வதற்கு ஆயுதம் கொடுத்திருந்தாலும் நாங்கள் ஈரானில் பொதுமக்கள் கொள்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தானே சொல்லியிருக்கணும். தமிழ் மக்களை ஸ்கூல் பிள்ளைகள் என்று எல்லாரையும் கொள்வதற்கு ஆயுதம் கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதரன் இப்ப ஈரான்ல 200 ஸ்கூல் பிள்ளைகள் ஒரே இடத்துல கொல்லப்பட்டாங்களே, அப்ப அதை அங்கீகரிக்கிறாரா? அதை ஏத்துக்கிறாரா? அப்ப ஏன் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்திருந்தாலும் இந்த நிலை தான் எடுப்போம்ங்கிறீங்க? ஈரான் ஆயுதம் கொடுத்திருந்தது, அதனால நாங்க இஸ்ரேல் பக்கம் நிற்போம்ங்கிறீங்க. இஸ்ரேல் இப்ப ஈரான்ல கொள்ற அப்ப அத்தனை கொலைகளை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஈரான் என்ன ஆயுதம் எப்போது கொடுத்தது என்பதை தைரியம் இருந்தால் ஸ்ரீதரன் எம்பி நிரூபிக்கணும். இந்த டேட்ல இப்ப இந்த மாதிரி ஆதாரத்தோட காட்டணும், சும்மா ஆவணங்களோட காட்டணும். ஈரான் யுத்த நேரத்தில் செஞ்சது ரெண்டு காரியம். ஒன்று, இலங்கைக்கு பெட்ரோல் கொடுத்தாங்க. சரியா? இப்பயும் பெட்ரோல் கொடுக்குறேன்னு இருக்காங்கல்ல. இப்ப பெட்ரோல் கொடுத்தா ஈரான் பெட்ரோல் தருது, நான் அந்த பெட்ரோல் ஓட மாட்டேன்னு ஸ்ரீதரன் எம்பி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அப்பவும் பெட்ரோல் கொடுத்தாங்க, இப்பவும் பெட்ரோல் கொடுக்குறாங்க. அப்ப நாட்டுக்கு கடன் தேவைப்பட்டுச்சு, இலங்கைக்கு ஈரான் கடன் கொடுத்தது. அந்த கடனை எடுத்து இலங்கை ஆயுதம் வாங்கிச்சா, அரிசி வாங்கிச்சாங்கிறது ரெண்டாவது. அவன் கடன் கேட்டான், கடன் கொடுத்தாங்க. இதை தாண்டி ஈரானுக்கு ஆயுதம் வாங்குவதற்கு கடன் கொடுத்தது அமெரிக்கா கொடுத்தது, இந்தியா கொடுத்தது, உக்ரைன் கொடுத்தது, ரஷ்யா கொடுத்தது, இலங்கை கொடுத்தது. அந்த பட்டியலை நான் தர முடியும் உங்களுக்கு ஆதாரத்தோட. இவ்வளவு நாடுகள் கொடுத்தது. இந்த அமெரிக்காவோட அவர் அண்ணன் தம்பியா பழகுவார், கனடாவோட அண்ணன் தம்பியா பழகுவார், பிரிட்டிஷ் ஆயுதம் கொடுத்தது அண்ணன் தம்பியா பழகுவார். இன்றைக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட பல அமெரிக்க நாடுகளையும் ஐரோப்பிய நாடுகளையும் விடுதலை புலிகள் தீவிரவாத அமைப்பாகத்தான் அந்த நாடுகள் அறிவித்திருக்கின்றன. விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் உங்களுக்கு தங்கம், உங்களுக்கு நல்ல ஆயுதம் கொடுத்து தமிழ் மக்களை கொள்வதற்கு ஆயுதம் கொடுத்தவர்களோட எல்லாம் நீங்க ஒட்டி உறவாடுவீங்க. ஆனா இலங்கைக்கு பெட்ரோல் கொடுத்தவன் உங்களுக்கு எதிரி. அவன் நாட்டில் இப்ப யுத்தம் நடக்குது, இஸ்ரேல்காரன் கொண்டா நல்லம்ங்கிறீங்க. அதே உக்ரைன்ல கொண்டா அது நல்லம் இல்லைங்கிறீங்க. மனிதநேயம். உக்ரைன்காரன் ஆயுதம் கொடுத்து எங்களை கொண்டு அவர் வாயால சொன்னது அந்த வீடியோல நீங்க பார்க்க முடியும். உக்ரைன் நாட்டுடைய விமானங்களை நீங்கள் பயன்படுத்தி வடக்கிலும் கிழக்கிலும் எங்கள் மீது குண்டுகளை பொழிந்தீர்கள். உக்ரைன் மீது நாங்கள் அனுதாபப்படுகிறோம். அவர் வாயால சொல்றாரு, உக்ரைன் எங்களுக்கு எதிராக கடைசி யுத்தத்தில் ஆயுதம் கொடுத்தது இலங்கைக்கு. ஆனா நாங்க மனிதநேயமிக்கவங்க, நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம், அந்த பிள்ளைகளை கொல்லக்கூடாது, அந்த மக்களை கொல்லக்கூடாதுங்கிறாரு. ஆனா ஈரானை அழிச்சா பரவாயில்லைங்கிறாரு. இது எந்த ஒரு சர்வதேச ஞானம் கிடையாது. தன்னுடைய நாட்டு மக்களுக்கு, தனது தமிழ் தேசிய மக்களுக்கு நடந்த அநியாயமே எவன் அநியாயம் செஞ்சானுங்கிறது அந்த ஆளுக்கு தெரியல.
இவர் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராக இருந்து அந்த மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்க முடியும்? இவருக்கு சர்வதேச லோக்கல் அரசியலும் தெரியல, சர்வதேச அரசியலும் தெரியல, தான் என்ன பேசினதும் தெரியல, தான் பேசினதுக்கு முரணாக பேசுறதுங்கிறதும் தனக்கு தெரியல. மொத்தத்தில் இவர் இடத்திற்கு ஏத்தால் மாறி பச்சோந்தியாக மாறிக்கிட்டு இருக்கிறாரே தவிர இது இங்க இருக்கக்கூடிய மக்களையும் இன்னும் பிளவுகளை உண்டாக்கக்கூடிய விஷயம். தமிழ் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் அத்தனை பேருமே இந்த யுத்தத்தில் அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இதில் இன்னொருத்தர் இந்த நிராஜ் டேவிட் ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஐபிசி சொல்லி ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் நிராஜ் டேவிட். இந்த ரெண்டு பேருமே உச்சகட்ட வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தவிர எந்த தமிழ் தலைவர்களையோ எந்த தமிழ் சகோதரர்களையோ எந்த தொப்புள் கொடி உறவுகளையோ நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே நீங்கள் ஈரானுக்கு எதிராக நீங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணதான நியாயம் வேணாமா? நீங்கள் உக்ரைனுக்கு சொன்ன வாதம் என்ன, ஈரானுக்கு சொல்கிற வாதம் என்ன? ஈரான் இங்கே உமாவோயா திட்டத்தை கொடுத்தான், யாருக்கு கொடுத்தான்? சிங்களவனுக்கு மட்டும் கொடுத்தானா? ஏன் அதில் தமிழ் மக்கள் பலனடைய வாய்ப்பே இல்லையா? அப்போ ஏன் இந்த அபிவிருத்தி திட்டங்கள்ல இருந்து எல்லாமே ஈரான் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறான்? ஈரான் ஆயுதம் தந்தான் என்கிற வாதமே பொய்யானது. ஆயுதம் தந்திருந்தாலும் நீங்கள் உக்ரைனுக்கு சொன்ன வாத பிரகாரம் நீங்கள் ஈரானுக்கு சப்போர்ட்டாக மனிதநேயமிக்கவங்களாக இருந்தால் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி நீங்கள் இருக்கலை. அப்படி என்றால் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜூவிஸ் லாபி யார்? இவருக்கு பின்னாடி ஒரு ஜூவிஸ் லாபி இயங்கிக்கிட்டு இருக்குது. இவங்க ஏன்னா அமெரிக்கா தமிழ் மக்களை கொண்டாலும் அமெரிக்கா இவருக்கு நல்லவங்க, இந்தியா தமிழ் மக்களை கொண்டாலும் இந்தியா நல்ல, கனடா சப்போர்ட் பண்ணாலும் நல்ல, யூகே சப்போர்ட் பண்ணினாலும் நல்ல. அத்தனை பேருமே ஆயுதம் கொடுத்தவங்க, அத்தனை பேருமே கடைசி ஓர்ல தமிழர்களுக்கு எதிராக இருந்தவங்க. இவங்க அத்தனை பேருமே இன்றைக்கு இஸ்ரேல் ஓகேண்டா இவங்க அத்தனை பேருமே இவருக்கு ஓகேன்னு அர்த்தம். இஸ்ரேலே ஓகே. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் கொடுத்ததுங்க ஆயுதம். கடைசி யுத்தத்தில் இலங்கை போர்சஸுக்கு ஆயுதம் கொடுத்திருந்தது, பயிற்சிகள் கொடுத்திருந்தது, மொசாத் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்ததுங்கிற தரவுகள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். அப்ப கடைசி யுத்தத்தில் இஸ்ரேல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? அதை யோசிக்க வேணாமா? ஆனால் மாறி நீங்கள் பல தமிழ் சகோதரர்கிட்ட பார்க்க முடியும். இன்னைக்கும் காசா மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், யாசர் அரஃபாத் தமிழில் விடுதலை புலிகளோடு நின்றார். யாசர் அரஃபாத் அவர்களுக்குரிய ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் கொடுத்தார், ஆயுத ரீதியாக ஒத்துழைப்புகளை கொடுத்தார் என்கிற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை பற்றிய தரவுகளும் இருக்கிறது. நிறைய தமிழ் சகோதரர்களுடைய வீடுகளில் பிரபாகரன் ஃபோட்டோ இருக்கும், பக்கத்தில் யாசர் அரஃபாத்தில் ஃபோட்டோ இருக்கும். அப்போ உங்களுக்கு யார் நெருக்கம்? உங்களோட யார் நின்னா? இங்கே உங்களோட தமிழ் கடைசி வாரில் இலங்கை முஸ்லீம்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையில் வந்த பிரச்சனை என்னன்னா, முஸ்லீம்கள் மீதான தாக்குதல்கள். அதில் முஸ்லீம்கள் வெறுப்படைந்திருந்தார்கள். புலனறுவலை தாக்கினது, காத்தாங்குடி பள்ளிவாசல் தாக்குதல், வடக்கு வெளியேற்றம், இந்த மாதிரி பிரச்சனைகளால் நம்ம ஓரமாகி நின்னோம். இப்போ அதெல்லாம் மறந்து ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சன்களாக பிட்டும் தேங்காய் பூவையும் போல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எவ்வளவு பெரிய வன்மத்தை வந்து எந்த ஒரு சர்வதேச அரசியல் ஞானமும் இல்லாமல், உள்நாட்டு அரசியல் ஞானமும் இல்லாமல், தண்ட மக்களை கொள்றதுக்கு எவன் ஆயுதம் கொடுத்தானுங்கிற சொட்டு தெளிவு கூட இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். எனவே ஸ்ரீதரன் ஐயாவினுடைய இந்த பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் இனங்களுக்கு இடையில குரோதத்தை உண்டாக்கும் விதமாக பேசுறாரு. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையாக சம்பந்தன் ஐயா இருந்த இடத்துல இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்கிற பெருங்கவலை எனக்கு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க கேட்டதுதான் பெட்ரோல் விவகாரம். இலங்கைக்கு பெட்ரோல் கிடைக்குமான்றது. இலங்கைக்கு பெட்ரோல் கிடைக்கும். இலங்கை வந்து பெட்ரோல் விலை கூட கிடைக்கும். இப்போ ரஷ்யாவோட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ரஷ்யா வழியாக பெட்ரோல் எடுக்கிறதுக்கு இலங்கைக்கான ஈரானுடைய தூதுவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்கள் செய்ய தயாருண்டு. ஆனால் நேற்று இலங்கையினுடைய ஊடக பேச்சாளர், நீங்களும் கலந்து கொண்டிருப்பீங்க, நலிந்த ஜெயதிசா அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எங்களுக்கு எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட கப்பல் கிடையாதுங்கிறாரு. இது பெரிய ஒரு நம்ம அவங்க சொன்னாங்கல்ல 70 வருஷ சாபம்னு, இதுவும் ஒன்று தான். அது இலங்கையில் நமக்கு ஈரான்ல இருந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு டேங்கர் கிடையாது, பெட்ரோல் டேங்கர் கிடையாதுங்கிறது எவ்வளோ பெரிய இழப்பு. எனவே பெட்ரோல் நமக்கு தர்றதுக்கு ஈரான் ரெடி. ஈரான்ல இருந்து பெட்ரோலை நம்ம எடுக்கலாம், எடுக்கிறதுக்கு நமக்கு டேங்கர் கிடையாது. அப்போ எவனையாவது ஒரு டேங்கரில் எடுத்துகிட்டு வந்தால் ஈரான்காரன் அதை விட மாட்டான். நீங்கள் ஒன்றும் ஈரான் டேங்கரில் எடுக்கணும், இல்லைனா உங்கள் டேங்கரில் எடுக்கணும். அமெரிக்காவில் டேங்கரில் நீங்கள் எடுக்க விட மாட்டான், இஸ்ரேலில் டேங்கரில் அதுக்கு சப்போர்ட்டிவான நாடுகளில் டேங்கரில் எடுக்க விட மாட்டான். ரெண்டாவது, இப்போ பெரிய நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்னென்னு கேட்டால், நடுக்கடலில் 160 மில்லியன் பீப்பாய்கள் ஈரானுடைய பெட்ரோல் இருக்குது. அதுக்கெல்லாம் அமெரிக்கா தடையை நீக்கி வச்சிருக்கிறாங்க, வேண்டியாக்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு. அதானி குழுமம் 50 மில்லியன் பேரல்களை அவங்க எடுக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி இலங்கை என்ன பண்ணலாம்னு கேட்டால், உடனடியாக காசு இருந்தால் ஏதாவது கொஞ்சத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு பணம் எப்படி இருக்க போகுது, என்ன செய்ய போகிறாங்கிற கேள்வி இருக்குது. பெட்ரோல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் ரொம்ப விலை கொடுத்து, இப்போ நான் 81 ரூபா கூடன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி விலை கொடுத்து தான் நம்ம செய்ய வேண்டி வரும். இதுதான் 26வது நாள் யுத்தத்தின் அப்டேட், முழுமையான
அப்டேட்டாக இருக்கின்றது. பெருவாரியானவர்கள் தொடர்ந்தும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தாருங்கள் என்று கேட்டிருந்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இன்று முதல் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தினமும் வழங்க தயாராக இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, முடிந்தால் நாளைய நாளிலே முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏன் ஈரான் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்கான விடயங்களை தெளிவாகவும் ஆதாரத்தோடும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கணும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு சகோதரர் ரஸ்மினுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும்.